ரேடியோ டிபார்ட்மெண்ட்ல முதல்ல தகவலை எங்கள்கிட்ட திறந்து தந்துருக்கோம். அடிக்கடி எங்களை ஃபோன் பண்ணி கதைச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது வழங்கப்பட்டிருக்க பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். வந்தவர்களையும் சந்திக்காம போனவர் திட்டம் பண்றது வேறு, அமைச்சுக்கண்ட வேலை திட்டம் பண்றது வேறு. சரிதான், உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களை விட கூடுதலா நாங்கள் பரிசீலித்து அது எங்களுக்கு தெரியும். புலனாய்வு பிரிவுகள்ல எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது. அப்படி புலனாய்வு பிரிவு வருமா எங்களுக்கு சொல்லுது. உங்களை அடிக்கடி பார்த்துட்டு மீடியால பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த கச்சேரி குண்டாரிலிருந்து கவரை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். குறைச்சி சேர்ந்து வாரீங்கள். நானும் மீடியாவில் பார்த்து கொண்டு தான் வாரேன். எனவே இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு புது அரசாங்கம். எனவே கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பொறுப்பு கூற மாட்டோம். ஏன்னு சொன்னால் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தது, மற்றது பொருளாதாரம் வந்தது. இந்த அரசாங்கம் ஒரு வட்டத்துக்கு இருக்குது சொன்னால் IMF வட்டத்துக்கு இருக்குது. எனவே நிதி சேகரிக்கிற சம்பந்தமாக கைட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் விடயம் என்னென்னா, உங்களோட முகத்தையெல்லாம் பார்க்குற பொழுது படித்து போட்டு நீங்கள் வேலை எதிர்பார்க்கறது நியாயமானது. நாங்கள் பிள்ளை கூட இல்லை. எனவே நீங்கள் செய்யணும்னா எங்களோட தொடர்பை பேணி தகவலை எங்கள்கிட்ட திறந்து தந்துருக்கோம். அடிக்கடி எங்களை ஃபோன் பண்ணி கதைச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது, பொது நிர்வாக உள்நாட்டில் அமைச்சரையோ அல்லது பிரதம மந்திரி சந்திக்கின்ற பொழுதோ இது விஷயத்தை நான் கட்டாயம் சொல்றோம். ஆலோசனை குழுக்கள்ல கூட நாங்கள் கலந்து கொள்றோம். வந்தவர் எங்களையும் சந்திக்காம போனவர் உங்களுக்கு வேலை தரக்கூடாது போக இல்லை. அவற்றை நிகழ்ச்சி நிரல்ல இது சம்பந்தப்பட தெரியவும் மாட்டாது. தெரியும், நீங்க எடுத்தாங்க இருக்குல்ல. அவளுக்கு நாங்கள் இருக்க பிரதிநிதி, அவற்றை சார்பாக நாங்கள் இருக்க பிரதிநிதியாக. எனவே அதுதான் இப்ப நாங்கள் உங்களை பிரயத்தப்படுத்தி அவை, அதாவது இப்போ ஜனாதிபதி வேலை திட்டம் பண்றது வேறு, அமைச்சுக்கண்ட வேலை திட்டம் பண்றது வேறு. சரிதானே? எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சு கொள்ளுங்க. இடையில மகஜரை வாங்கிட்டு திருப்பி பாதுகாப்பு பிரச்சனை, அவர்கிட்ட பாதுகாப்பு செய்யலாங்க எல்லாம் இருக்குது. சரி சரி, சரி. இப்ப உங்களோட பிரச்சனை நாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு இதோட வீடாதாரம் அப்படி இல்லை. அப்படி என்னென்னால் அரசாங்கம் எத்தனை காடர் இருக்குன்றதை முதல் கிரியேட் பண்ணு. காடருக்கு மேல கொடுக்க இயலாது. உங்களுக்கு மேல பண்றதுக்காண்டி காடரை கூட்ட இயலாது. சரிதானே? எனவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன அமைச்சுக்களுக்கு இவ்வளவு காடர் இருக்குன்னு அரசாங்கம் கிரியேட் பண்ணும். தேவை கேட்ட மாதிரி தான் நான் கொடுப்போம். அந்த தேவையின்படி இப்ப முதல் கட்டமா ஈடாக்க பேருக்கு கால் பண்ணிருக்கு. அதுக்கு நீங்க கட்டாயம் போடுங்க. சரி, அதை போன்று முன்னுரிமை கொடுக்கலாம் தானே. அது போன்று ஏனைய துறைகள்லையும் வேற வெற்றிகள் வரும். என்னுடைய ஒரு கேள்வி உண்டு. இது முதற்கட்டமாக இந்த 7500 கோல் பண்ணி இருக்கிறீங்க. அது சக்சஸா போனாலும் நாங்கள் மிச்சம் 27,000 நீங்கள் கோல் பண்ணுவீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கை இல்லை சார். எங்களுக்கு ஒரு தேர்தல் கால வாக்குறுதியாக தான் எங்கள்ட மனதில் படுது. அதால அதை சரியான எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைக்க வேணுமென்றதை நான் சார் உங்கள்கிட்ட. எங்களுக்கு ஒர்க் போர்ஸ் தேவை. எங்களுக்கு வினைத்தினா செய்யக்கூடிய வேலை வேணும். அதுக்கு யாரு தேவை? பட்டதாரிகளும் வேணும். இதே பட்டதாரி எடுக்காம நாங்கள் வேற இருக்கிறது. எனவே உங்களுக்கு தேவை இருக்குது. ஆனா அளவு தான் பிரச்சனை. எங்களுக்கு எத்தனை எடுக்கிறது, ஒரு சம்பளத்தை கொடுக்கறது. யூனிவர்சிட்டியில அளவு பிள்ளைகளை கூட டிபார்ட்மெண்ட் இல்லாம பண்ணுங்க. நீங்க இப்ப தமிழ் யாழ்ப்பாணத்துல இருந்து பட்டதாரி மாணவிகள் கதைச்சதன் மாணவிகள் நீங்க குறிப்பிடுங்க. ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணுங்க. வேண்டாம்.
சரி நான் விரிவா கதைப்போம். நீங்கள் விளக்கில் இருக்கிறீர்கள் சரியா? ஆளுநர் வந்து இந்த பதில் வந்து கலைப்படம் படிச்சவைக்கு வேலை இல்லைன்னு அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் எங்க பிள்ளைகளை கலைப்படம் படிப்பிக்கவே இல்லாது. எங்களால பொருளாதார வசதி வந்து மீட் பண்ண வெளியில வராங்க. நாங்கள் கேட்ட மறிச்சு நாங்கள் எல்லாரும் இருக்கிற மாதிரி என்னன்னா உண்மையில நான் சொல்லணுமா, வடக்கு மாகாண பட்டதாரிகள் மற்றபடி எனக்கு தெரியாது. வடக்கு மாகாண பட்டதாரிகள் வந்து வேலை வாய்ப்பு மற்றது வேலை வாய்ப்பு கொடுப்பு எல்லாமே இன்றைக்கு புதுசா வந்தது இல்லை. இது நான் கனகாலமா இந்த இதுல கொட்டில் போட்டு இருந்தாங்களுக்கு நான் சோடா பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இது தொடர்ச்சியான போராட்டம் தான், தொடர்ச்சியான போராட்டம் தான். இல்லை படிப்படியாக நாங்கள் தீர்வு காணும் இதுக்கு என்றதை நான் ஒரு பொறுப்பு வாய்ந்து சொல்றேன். கவர்மெண்ட் சிஸ்டத்தையே நீங்க ஃபுல்லா மாத்துவோம். சமுதாயம் என்று சொன்னா படிச்ச இளைஞர்கள் கையில கொடுத்தா உங்களோட சிஸ்டம் மாறுபடும். சரி எல்லாம் விளங்குது, எல்லாம் விளங்குது, சலம் விளங்குது. நீங்கள் எங்களோட தொடர்பு ஒரு பொறுப்பான வந்து தொடர்ச்சியா தொடர்பு கொண்டிருங்கோ, தரவுகள் வழங்கி கொண்டிருங்கோ. சரி நாங்கள் உங்களுக்காக இதுல நாங்கள் வந்து எங்களுக்காக மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கல. எங்களுக்கு பின்னுக்கு நான் ஒரு கல்வி சமூகம் சேர்ந்த முடியாது சரியா? எனக்கு இதுல நிறைய விருப்பமும் ஆர்வம் இருக்குது. கல்வி கொள்கையை மாற்றோம் என்று தீர்மானித்து கருத்து இருந்தாலும் நான் தான் சரியா? எனவே வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் இந்த முடிவுகள் எடுப்போம் சரிதானே? அதே போன்று உங்களோட கோரிக்கையில எங்களுக்கு எனக்கு பெரிய தலையத்துல குறைஞ்சு கொண்டே இருக்கிறேன் என்றால் நீங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு போக பிரச்சனையா இருக்குது. எனவே நீங்கள் உங்கள் தொடர்பான பேட்டை நாங்கள் இந்த சக்திக்கு மீறி உங்களோட தொடர்புகளை ஏற்படுத்துவோம். நீங்க அடிக்கடி சாதாரணமாக கூட பழங்க மற்ற மாதிரி நாங்கள் இல்லை. சாதாரணமா பழகி சாதாரணமா கூட இயல்பா இருங்கோ, அதை பற்றி கதையுங்கோ சரியா? எதிர்காலத்துல வர்ற எங்களுக்கு பின்னுக்கு வர்ற தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில வந்து பாடம் சம்பந்தமா போகாமலுக்கு ஒரு தொழிற்கல்வியை வந்து கட்டாயமாக அப்படி கட்டாயமாக இல்ல இப்படி ரோட்ல நிக்க வேண்டிய தொழிற்கல்வி தான். நீங்க இப்ப என்னண்டா இப்ப ஆர்ட்ஸ் படிக்கிற ஆட்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை என்று தானே சொல்லப்படுது. அது காரணம் என்ன? நீங்க கொஞ்சம் பாருங்க உலகத்துல என்னென்ன கல்வித்துறைகளுக்கு வேலைவாய்ப்பு இருக்குன்றதை பாருங்க. அது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பாருங்க. அதை பார்த்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்ல மாஸ்டரோ நீங்க அதுல முடிக்கணும். முடிச்சால் பிரதான பிரச்சனையா இருக்குது. எல்லாருமே சொல்றாங்க சுயதொழில செய்யுங்க, பிரைவேட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. பிரைவேட்டுக்குள்ள போன அனுபவம் கேட்கிறாங்க, ஓவர் குவாலிஃபிகேஷன் என்று பாருங்க. அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வாராட்டி இப்போ கச்சேரி டிசிசி மீட்டிங்கை முடிச்சு கொண்டு நிற்பாரோ தெரியாத மறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் செய்யறாங்க. அவர் நிற்க போறார். வீடியோ எடுக்கணும், வீடியோ டிபார்ட்டுங்கள முதல்ல வணக்கம். பட்டதாரிகள் சார்பாக தாராளம் தரலாம். கட்சியை எந்த டைம் மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு 5 பேர் வந்து சொன்ன அப்படியே நெடுகிற எனக்கு இன்னொரு half an hour கோல் தாருங்க. நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. நம்பர் மீனோ நம்பர் 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 ஃபோன் பண்ணு. இல்ல நான் நடக்கிறேன். சரியா? ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஃபோன் பண்ணி கருத்து சார். நீங்க அதுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்களா? அவர் தன்னை சந்திக்கிறது அங்க வந்து அன்னைக்கு வாங்க. இப்ப சரியா? எங்கட வழங்கியிருப்பது கொடுக்கலாம். வழங்கப்பட்டிருக்க பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குறது நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். சரியா? பெரிய உங்களுக்கு எல்லாத்துக்கும்
போய் கொண்டிருக்கு நியூஸ். அப்பா 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 அதுக்கு பிறகு நாங்க அந்த நடைமுறையை வரணும்னா முதல்ல இல்ல சார், அது நாங்க என்ன ஒன்று தெரியும். உங்க ஆட்சிக்கு வந்து நான் 3 மாசம் அதுவும் தெரியும். அன்னைக்குன்னு அது சொன்னீங்க. பிறகுகளை அது இல்லாம உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களை விட கூடுதலா நாங்க அரசியல் எதிர்த்து அது அது எங்களுக்கு தெரியும். சரியா? அது நாங்கள் சும்மா உங்களோட இந்த நேரத்துல வந்து உங்களோட முகத்தை பார்த்து நான் சொல்றோம் இல்லை. சரியா? நாளைக்கு உங்களோட முகத்தை பார்க்கணும் தான். சரியா? அப்ப அதனால திரும்ப உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்குன்னா இந்த போராட்டங்கள்ல பட்டதாரிகள் கூடுதலா வேலை வாங்கி கொடுத்திருப்பது யாரால? கூடுதலா போராடி இருப்பது யாரால? கூடுதலா கண்ணீர் பட்டிருப்பது யாரால? சரியா? இப்ப அதுகளுக்கு அந்த போராட்டத்தை தலைமை தாங்கினாக்கள் தான் நாங்க. அதனாலமா நாங்க நிச்சயமாக பட்டதாரிகளுக்கு தொழில் பலன் முன்னெடுக்கிற இந்த இதோட அதனால நீங்க ஒன்று பண்ண வேணாம். நீங்க வாங்கல நான் சாப்பிட ஓகே போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு வந்து புலனாய்வு பிரிவினரால் வந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுறவங்க குற்றம் சாட்டி புலனாய்வு பிரிவுகள்ல வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது அப்படின்னு புலனாய்வு பிரிவு வருமானு எங்களுக்கு சொல்லுது. அது அந்த காலம் முடிஞ்சு. சரியா? மாணவர்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை தடுக்கிறதுக்கு புலனாய்வு பிரிவோ சிஐடியோ முன்ன மாதிரி ராணுவமும் எந்த விதமான அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது இல்லை. அப்படி ஏற்படுமாக இருந்தா நிச்சயமாக அது உரிய ஆக்கள் வந்து எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியா போராட்டம் செய்து இல்ல இல்ல அது சரி. அதுதான் சார் தொடர்ச்சியா போராடி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக உண்மையிலேயே பின்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்ன இந்த அரசாங்கத்தை செய்கிறது நாங்க தான். இது நாள் வரைக்கும் இந்த பட்டதாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க வந்திருக்கிறாங்களா? அதனால வேண்டி நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா இந்த இந்த பிரச்சனைங்கிறது இருக்குங்கிறது உண்மை. இந்த வேற வேற ஆக்களுக்கு சும்மா அந்த விளையாட்டு பொருட்களாக விளையாட்டு பண்டங்களாக அங்க எங்கேயும் போலே பாஸ் பண்ண வேணான்னு சொல்லுவோம். அப்படி தேவையில்லை. நாங்க நிச்சயமாக இது சம்பந்தமாக கன்சிடர் பண்ணுவோம். நன்றி. வரோம். கடந்த 35,000 வேகன்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது சார். ஆனால் இப்போ பார்த்தா 17,500 பேருக்கு தான் இந்த கார்டர் என்ற மாதிரி சொல்லியிருக்கு. வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அந்த கடை வந்துருக்கு. இது நாளை பேசுகிறேன். கூடுதலான வேலையாட்களுக்கு போட்டு சொல்லியிருக்கோம். இது ஒரு தொகுதி தான் வந்திருக்கு. அது சம்பந்தமாக இனி அடுத்த கட்டங்கள்லாம் தெரியும். எத்தனையோ குடிப்பினு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் அறிஞ்சு உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் கூட துறவு இருக்கிறீங்க சார். உண்மையிலே தேர்தல் வாக்குறுதியா இருக்காதான் என்ன சார்? இந்த அரசாங்கம் வந்து நீண்ட காலமா பிரச்சனைகள் இருந்தானே. கோவிட் பிரச்சனை, எக்கனாமிக் பிரச்சனை இருந்தது. இப்போ நாங்கள் வந்து IMF விலைக்கான் இருக்கிறோம். எனவே அதில் இருந்து இந்த முறை வைக்கிற பட்ஜெட் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வழங்க பட்ஜெட்டாக இருக்கும். என்ன அதில் தான் இதே நான் உள்ளடக்கி இருக்கிறோம். நான் ஒரு முறை அமைச்சரை கண்டு கதைக்கிறோம். எனவே உங்களோட கோரிக்கை சம்பந்தமாக நாங்கள்லாம் உங்களுக்கு வேலையாப்பு தர வேணும். அப்படித்தானே? எனவே உங்களோட கோரிக்கையில நாங்கள் போராலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு முறையும் நாங்கள் கண்டு கொண்டே இருக்கிறோம். நீங்க பார்த்தா தெரிய முடியாது. இது சம்பந்தமா அடிக்கடி கழிச்சு கொண்டே இருக்கிறோம் நாங்கள். எனவே அரசாங்கத்தின் கெப்பாசிட்டி எங்கிற காரண தேவையை பொறுத்து அரசாங்கம் இதை தீர்மானிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். எனவே அது சொன்னவங்களுக்கு நான் அறிவிப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும் உழவு இங்கே வேலை கஷ்டப்பட்டு படிச்ச நீங்கள் பிரைவேட் வேலைக்கு போனால் கூடி சார் ஓவர் குவாலிஃபிகேஷன் தட்டி கழிக்கிற ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கடி அவரை கண்டு காய்ச்சிக்கிறது. சரியா? விஷயம் சொல்றது ஒரு விஷயங்களை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கோரிக்கையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சரிதானே? எனவே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். நீங்க எங்களுக்கு தெரிவி. சரியா?
சந்திக்கலாம். அமைச்சரையோ இல்லை சாதாரணமாக சந்திக்கலாம். சந்திச்சு கதைக்கிற கூடாக நாங்கள் அதை கொண்டு அங்கே சொல்லுவோம். நாளைக்கு நாங்கள் பிரைம் மினிஸ்டர் அம்மாவை மீட் பண்றதுக்காக சில மெயில்ஸ்களை அனுப்பி நாங்கள் கால் பண்ணி தந்தாங்களா. ஆனால் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இதொண்டு கிடைக்கல. எங்களுக்கு அவாவை ஒரு மீட் பண்றதுக்கு ஒரு நேரம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தந்து ஷெடியூலின் பிரகாரம் வந்து போறதெல்லாம் பாதுகாப்பு சம்பந்த விஷயங்கள் ஷெடியூலில் வந்து போகலாம். அதுல எங்க ஒரு வாய்ப்பு இருந்தா நான் கூட போய் நாலு இடத்துல மீட்டிங் நடக்குது. அந்த இது ஏதாவது இடத்துக்கு நாங்க அங்க நேரம் வரோம் சார். அதுல ஒரு 5 நிமிஷம் பப்ளிக் மீட்டிங்ல இருந்தாலும் சார் எங்கண்ட சம்பந்தம் நீங்க இந்த நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க, கதைச்சு கொள்ளுங்க. நான் வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாமான்னு பாக்குறேன். மற்றபடி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னா, உங்களோட கோரிக்கையில எங்களை சொல்லுங்க, எங்களை சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். சரியா? நீங்கள் உண்மையாக இப்படி பார்க்க கவலையாக கிடக்குறது. நீங்கள் படிச்சு போட்டு ரோட்ல நின்று படைஞ்சதுன்றது உண்மையா கவலையா இருக்கு. ஆனா உலக அளவும் வந்து அப்படி இல்லாத சூழல் இருக்கிறபடியால நாங்கள் கட்டாயம் உங்களோட பிரச்சனையை நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்லேயோ அமைச்சரை காணுகின்ற பொழுதோ எல்லாரும் காணுற பொழுது நாங்கள் கட்டாயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கலாமோ அத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியே தீர்வோம். நீங்களும் தயாராகும். இந்த போட்டி பரீட்சைகளுக்கு தானே, இந்த போட்டி பரீட்சையில பாஸ் பண்றது, கசட்டை பாக்குறது, பேப்பரை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு விண்ணப்பிக்கிறாங்க. ரொம்ப கட்டமா அந்த 7,000 பேருக்கு கேட்டுன்னு வச்சோம். அதுக்கு விண்ணப்பிக்கூடியதெல்லாம் விண்ணப்பிக்கணும். சரியா? கிழக்கு மாகாணத்துல சார் இந்த பட்டதாரிகள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஆளுநரால ஒரு நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்படும். ஆனா எங்களுக்கு வந்து அதை நீங்கள் அமைச்சர்கிட்டயோ அல்லது எங்கள்கிட்டயோ தாங்கும் வந்தா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமா சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம். எப்படி உங்களுக்கு கதைக்கலாம். ஏமாத்துறதுக்கு இல்லை, நாங்கள் அந்த ஏமாத்துறதுக்காண்டி இல்லை. எங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும், எத்தனை கார்டர் இருக்குன்றது நாங்கள் இனங்கண்டு இந்த பட்ஜெட்டோட எங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. வடமாகாணத்துல இருக்கிற பட்டதாரிகள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நடைமுறைய ஒரு திட்டத்தை சார் நீங்கள் கொண்டு வரலாம். என்னோட கதை எங்கோ கதைச்சு நாங்கள் என்னோட போன்ல கூட கதைக்கலாம். நீங்க கதைச்சு போட்டு எனக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது இமெயில் அனுப்பினா கூட நாங்கள் அவ்வளோத்தையும் பாறை கொடுப்பது நாங்கள் அதை அந்தந்த உரிய அமைச்சரோட கதைச்சு அல்லது அமைச்சர் ஆலோசனை சபையில் கதைச்சு இதுக்கான வாய்ப்புகளை நான் தேடலாம். எனவே நீங்கள் முயற்சியை கைவிட்டுறாதீங்கோ, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். வருடாரம் பாத்தீங்கன்னா பட்டாளி இளைஞர்கள் போராடிக்கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து பல கட்டங்களாக. அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 90% ஆட்கள் பாத்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்தவர்கள். இது திட்டமிட்ட ரீதியில கலைத்துறையை தமிழர்களோட பண்பாடுகளை ஒடுக்குறதா பாக்குறீங்களா? என்னமா இதை பாக்குறீங்க? ஏண்டா கலைத்துறை என்ற இல்லை, கலைத்துறை தான் எல்லா விஷயத்துக்கும் முக்கிய பங்கு. யாழ்ப்பாண பண்பாடுகள் எடுக்க போனா கலைத்துறை தான் முக்கியமான ஒன்று. அப்படி இருக்கும்போது விளங்குது. கலைத்துறையில நாங்கள் பட்ட படிப்புகளை மேற்கொள்றோம். ஆனா அதுக்குரிய வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு அவ்வளவு பட்டவர்கள் கொடுக்க இயலாது. அதுக்காகத்தான் நாங்கள் தற்போது சந்தன் நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கல்வி திட்டத்தையும் தெரிவு செய்ய வேணும், பாடங்களையும் தெரிவு செய்ய வேணும். அதுக்காகத்தான் விஞ்ஞான காலத்துக்கு 4 பாடத்தையும் தாண்டி 5வது பாடம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற பாடம் வந்தது. ஆர்ட்ஸ் படிக்காத எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகத்தான். எனவே வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்றதுன்றது வேற, எங்களோட கலை கலாச்சார பண்பாடு விளிமியங்களை பேணிக்கொள்றதுன்றது வேற மாதிரி தான் அமையும் என்று நினைக்கிறேன். எனவே நாங்கள் தொழிற்சந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் தொழிலாளர்களை தேவைப்படுத்த வேண்டும் வேலைக்காண்டி. அது என்னுடைய நிலப்பாடு. கலைப்படம் படிச்சாங்களோ தானே வேலை இல்லைன்னு ஆளுநர் சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காரு. கலைப்படம் படிச்ச உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவேன்னு சொல்லிடுறேன், மிக குறைவேன்னு சொல்லிடுறேன். அதை பற்றியே தெரியாது. ஆனா உண்மையிலே உங்களுக்கு விளங்கணும். அடுத்தது நீங்க சும்மா கூகுள்ல பண்ணி பாருங்க, பண்ணி பார்க்க தெரியும் என்னென்ன துறைக்கு உலகத்துல வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரி, அப்ப அதை நோக்கி தான் நாங்க இங்க பட்டம் முடிச்சிருந்தாலும் அடுத்த மாஸ்டர் பட்டத்தையோ அல்லது டிப்ளோமாவையோ நீங்க இப்ப இதுக்காண்டி சொல்லல. நான் உங்களோட மேலதிகமான வளர்ச்சிகளுக்காண்டி தற்போது சந்தையில் இருக்கிற உலக சந்தையில் இருக்கிற தொழில் முயற்சிகளை நோக்கி நீங்க நகர வேணும். என்ன நாங்கள் அறிஞ்ச இடத்துலயே இருக்குது. நாங்க அதை சொன்னாங்க கேட்டுதாங்க, நாங்க சொன்னாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்தாங்க கேட்கிறீங்க. நாங்கள் எடுக்கிறது தாங்களா எடுக்கிறது இல்லை. அப்படி நாங்க திணைக்களங்கள்ட்ட கேட்போம். இப்ப நாங்கள என்னுடைய ராமாசர் படிப்பிச்சு வேற அவரே 2 கிலோஜில படிப்பிக்கிறேன். அப்ப யூனிவர்சிட்டிலாம் படிப்பிக்கிறேன், கார்னர்ல படிப்பிக்கிறேன். அப்ப நாங்கள் அறிஞ்ச காடரை இருக்கிறேன். அவ்வளவு காடரையும் நாங்கள் எடுத்துட்டு அதுக்குள்ள இப்ப மைண்டங்களுக்கு தானே இல்ல. இது சம்பந்தமாக நீங்க நான் உங்களுக்கு சொல்ற அட்வைஸ், நான் அப்படித்தான் மந்திரம் உங்களை தான் மந்திராங்க. சரிதானே?
அப்ப இப்படி நீங்க நிக்க தேவையில்லை உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு பார்க்க கவலையா இருந்தா எப்படியோ நாங்கள் உங்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுக்க போகணும், எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். கன பேர் எங்களுக்கு தொடர்ந்து இரவு காலம் எல்லாம் போன்ல அடிச்சு கதைப்பாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, எங்களுக்கு நித்திர வரையிலன்னு சொன்னா அந்த பிரச்சனையை பார்க்க இந்த பிரச்சனையை பார்க்கணும்னு சொல்லியாங்க. எனவே நாங்கள் நீங்க இப்படி கதைக்கிறது அது உங்களுக்கு திருப்தியா இருக்கலாம். ஆனா நீங்க தயவு செய்து கூட கதைங்கோ, கதைச்சு தொடர்ந்து தரவு தாங்கோ. என்னண்டா இப்ப நாங்கள் வந்து ஆளுநர் கேட்டது நீங்கள் வந்து பட்டதாரிகளுடைய